ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேண்டடன் சீசன் 2 எபிசோட் 12 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய புத்தா மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட்டை அவங்க ரெடி பண்ணிடுறாங்க. அங்கே மோமோக்கு சுத்தமாக புரியல. ஆமாம், இந்த விஷயத்தை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம்? இந்த சைடு உட்காரணும் அங்கே கத்துறான். நீங்க நல்லா பாருங்க மோமோ ஆயசே, அந்த கைஜு நம்மள நோக்கி தான் வருது. இன்னொரு பக்கம் ஈவ்லையும் கத்தின்னு இருக்கு. ஆமா, என்ன ஆச்சு? என்ன எதுக்கு இங்க அடைச்சிங்க? இங்க குண்டனும் சொல்றான், ஒரே ஒரு நிமிஷம் நான் இதோ செக் பண்றேன். இது ரொம்ப அமேசிங்கா இருக்கு. 5 ஃபோல்டா எனர்ஜி வந்து போகுது. இவனை வர காண்டுக்கு எனக்கு அடிக்கணும்னு தோணுது. இந்த இடத்துல மோமோ சொல்றான், எல்லாருமே ஒரே டைம்ல நம்ம பட்டன் அமைக்கி பார்க்கலாம். ஒரு சைடு அவங்களுக்கு பயமா இருக்கு, இது வெடிச்சிரமானு. ஆனா பிரஸ் பண்ண அடுத்த செகண்டே கை தனியா போகுது. அதனால அவங்க பயந்து போயிடுறாங்க. குண்டன் அவங்க சொல்றான், தயவு செஞ்சு நீங்க ஒரே டைம்ல எதையோ ஏதோ பண்ணாதீங்க. அங்க கைஜுவும் கிட்ட வர ஆரம்பிக்குது. அந்த கைஜு விடாம இவங்கள புரட்டி எடுக்க ஆரம்பிச்சது. அதை அடிக்கிற அடியில நம்ம ஆளுங்க பறந்து போறாங்க. உட்காருன்னு வெளியில பாந்து போயிடறான். ஜஸ்ட் மிஸ்ல பாராஷூட் வழியாவும் ஆளு தப்பிக்கவும் செய்யறான். இன்னொரு பக்கம் நம்ம ஈவலையே அது மெரிக்க பாக்குது. மொத்தமா மெச்சிருமா? ஆனா நம்ம ஈவலை அப்படியே அதை தள்ளி விட்டது. ஆமா, இது என்னது? நம்ம என்ன டெத் மேட்ச்ல இருக்குமா? இல்ல நம்ம ஒன்னும் அப்படி பண்ணக்கூடாது, சொன்னா கேளு. ஆனா அதுக்குள்ள அது ஒரு வித்தியாசமான எலக்ட்ரிக் அட்டாக் அங்க பண்ணலான்னு போகுது. ஐயோ, உள்ளதான் அவங்க 2 பேருமே இருக்காங்க. மோமோவும் இருக்கா, ஐராவும் இருக்கா. இப்போ இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது? இன்னொரு பக்கம் ஈவ்லையும் உங்க கத்திக்கினே இருக்கு. ஆமா, அது இன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா என்ன நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப அது ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி அதை தோக்கடிக்க போறோம்? அப்படின்னா நான் களத்துல இறங்கலாமா? அங்க உட்காரனுக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னு தெரியல. இது ஒரே ஒரு முறை தான். ஆனா அதுக்குள்ள கைஜுவை வேற ஏதோ ஒரு விஷயம் தாக்குது. பார்த்தா அதே ரோபோட் தான். அந்த குண்டன் தான் பங்கமா இப்போ கண்ட்ரோல் பண்றான். நான் இப்போ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கினேன். நான் இது நானோ ஸ்கின்னால உருவாக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா இதோட டெக்னாலஜி அது இமேஜினேஷனை பேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் இமேஜின் பண்ணாலே போதும், அதுக்கேத்த மாதிரி இது மூவ் ஆகும். ஆளு யோசிக்கிறான். அதே மாதிரி அங்க ரீஜெனரேஷனும் ஆகுது. இமேஜினேஷன் படி பார்த்தா இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்றது ஒரு சுலபமான விஷயம் தான். இப்போ இது ஒரு ரோபோட் இல்ல, இந்த ரோபோட்டே நான் தான். அங்க மொம்மோ கத்தலான்னு வருவா. அதுக்குள்ள ஆஃப் பண்ணி விட்டுறான் ஆளு. சரி, என்ன ஆரம்பிக்கலாமா? அந்த இடத்துல கைஜு தாக்கலான்னு வருது. ஆனா அந்த மாஸ்டரை பங்கமா ஆளு தாக்க ஆரம்பிக்கிறான். பாக்குற ஈவலைக்கும் உட்காரனுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படியே சீரப் பண்றாங்க. அந்த மாஸ்டர் திரும்பவும் தாக்கலான்னு வந்தா ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். இவன் அது எலக்ட்ரிசிட்டியை வச்சு தாக்குனாலும் அங்க கையை வச்சு ஆளு தடுக்கிறான். இந்த கைஜு மாஸ்டரும் கையை வெட்டி போகுது. ஆனா அசால்ட்டா ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. இதே மாதிரி அடின்னு அடிக்கிறான். அங்க இருக்கிற இடமே நாஸ்தி ஆகுது. இருந்தாலும் அந்த கைஜு விடாம தாக்க வருது. ஒரு கட்டத்துல ஆளு அப்படியே பிடிப்பானா. ஒரு பயங்கரமான எலக்ட்ரிக் அட்டாக்க ரொம்ப கிட்ட பண்ணும். அப்படியே அந்த குண்டனோட பாஸ்ட்டுக்கு போகுது. இந்த குண்டு பையனுக்கு ரோபோட்னா ரொம்ப பிடிக்கும். ரோபோட்டை வாங்குது, ரோபோட்டை கூடிய வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஆளு பண்ணுவான். ஆனா அப்படி இருக்கும் போதும் மத்தவங்க இவனை பயங்கரமா கேலி பண்ணுவாங்க. போகும்போது பார்த்துப்போ, அதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? ஆமா, உன்னோட கையில என்ன இருக்கு? ரோபோட்டோ? இந்த மாதிரி வயசுல உனக்கு ரோபோட்டாடா கேக்குது? இது ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா கலாச்சிருக்காங்க. என்னதான் எல்லாருமே கலாச்சாலும் குண்டு பையன் அவனோட மனசை தளரவே இல்லை. யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன, இந்த விஷயம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். இவன் ஏன் ஒரு நாள் நானே யோசிச்சிருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இந்த ரோபோட்டோட பைலட்டா இருப்பேன்னு. அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த விஷயம் இப்போ நடக்குது. அங்க ஒரு பயங்கரமான ஸ்பின்னிங் அட்டாக் அவன் பண்றான். சைடு நம்ம ஆளுங்க ஓடி வராங்க. ஏன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அது தெரியல. ஒரே புகை மூட்டமா இருக்கு அந்த இடம். அந்த இடத்துல அந்த கைஜு மாஸ்டரை அடிச்சிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா எதுவும் அங்க இல்ல. அது மறைஞ்சு போயிடுச்சு. அங்க கண்ணாடி எல்லாம் அவன் மாத்தி பாக்குறான். அதுக்குள்ள அது ஒரு பயங்கரமான அட்டாக் பந்து. அதனால அந்த ரோபோட்டோட நிலைமைய ஒரு மாறி ஆகுது. இடம் முழுக்க அப்படியே எப்படியோ ஷேக் ஆகுது. ஆளால அங்க வெளியிலயும் போக முடியல. என்ன பண்ணும் தெரியாத போது அந்த இடத்துல உட்காருன்னு சொல்றான். ஆள பாரு, ஒரு பட்டன் இருக்கும், அதை பிரஸ் பண்ணு. அதை கூட பண்ண முடியல. உட்காருன், நான் என்ன பண்றது? இதே மாதிரி போச்சுன்னா நான் செத்துடுவேன்னு நினைக்கிறேன். நான் சாக விரும்பல. இன்னொரு பக்கம் நம்ம மோமோ அவளோட சைக்கிக் எபிலிட்டியை வச்சு அங்க பிடிக்கிறா. அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. ஏன்னா இது சீ சிக்னஸோட ரொம்ப மோசமா எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த கைஜு மாஸ்டர் வசமா மாட்டிக்குமா? ஐரா அவளோட முடிய வச்சு ஃபுல்லா ரேப் பண்ணிடுறா. அந்த மாஸ்டரால சுத்தமா நகர முடியல, அப்படியே மாட்டிக்குது. ஐரா அதை போக வேண்டி விட்டுறத இதோட கதையை இன்னைக்கே முச்சாகணும். அந்த இடத்துல இதுக்கு குண்டை பாத்துக்கிறான் அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றான். ஆனா மோமோ ஆயிரம் பயங்கரமா கத்தி விட்டுறாங்க. நீ பண்ண வேலையால எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியுமா? நாங்க சீ சிக்னஸுக்கே போயிட்டோம். அதனால வாயை முட்டேரு, நாங்க மீதி விஷயத்த பாத்துக்கிறோம். அட, நான் இன்னமும் ரீஜெனரேஷனை பண்ணி முடிக்கலையே. வாயை மூடுறா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மோமோ அவளோட சைக்கிக் பவரை யூஸ் பண்றா. அதனால எல்லா விஷயமும் அப்படியே அங்க ஃபிக்ஸ் ஆயிக்குது. கைஜு மாஸ்டரை அப்படியே வானத்துக்கு கொண்டு போறா. இப்போ உனக்கு தெரியும் சீ சிக்னஸ்னா உனக்கு என்னன்னு. அங்க இதை பார்க்கும் போதே உட்காரனுக்கு
அங்க தெரிஞ்சு போயிட்டு இவ என்ன பண்ண போறான்னு. அதனால இவளை கூட பயங்கரமா ஆளு ஓட ஆரம்பிச்சிடறான். இன்னைக்கு இந்த கைஜுக்கு காட்ட போறேன். இன்னைக்கு பஞ்சையோ இல்ல கிக்கியோ நான் காட்ட போதில்ல, ஒரு பாம் பிளாஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்ட போறேன். அப்படியே கீழே கொண்டு வந்து பயங்கர வேகமா போடுறான். அந்த இடமும் வெளிச்சமாயிது. இவங்களுக்கு அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல. எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க. அங்க மோமோவும் கேக்குறான், ஆமா நம்ம எப்படி திரும்ப போறது, இமேஜின் பண்ணு, இமேஜின் பண்ற மூலமா நம்மளால போக முடியும். யூஎஃப்ஓ மாதிரி அவங்க மாறி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு ஃபைனலா எப்படி அவங்க வீடும் ரெடி ஆயிடுது. ஆனா என்ன, வீடு கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கும். இன்னொரு பக்கம் அவங்க 2 பேருக்கும் வாமிட் ஆகுது. அங்க குண்டு பையனுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு, நான் ஃபைனலி ஒரு ரோபோட்டோட பைலட் ஆயிருந்தேன். இன்னொரு பக்கம் நம்ம ஆள அவங்க அம்போன்னு விட்டுட்டாங்க. ஆளு அங்க கத்திக்கினே ஓடி வரான். அந்த இடத்துல எல்லாருமே கைஜுன்னு அந்த மாஸ்டரை பத்தி தான் பேசுறாங்க. அது சுருங்கி போய் கிடக்குது. அதை பார்க்கும்போது எல்லாருமே இது ஒரு ஏலியன் அப்படின்னு பேசின்னு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம உட்காரனுக்கும் புரிஞ்சது, இதே மாதிரி விட்டா இது ஒரு பிரச்சனை ஆயிடும். அதனால ஈவலை அவன் தேடுறான். ஈவலை அங்கேயும் இங்கேயும் மேலே என்ன இருக்கு. அட ஈவலை, நீ வந்து அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. எதை பண்ணாலும் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னா நான் என்ன பண்றது. உடனே உட்காரன்னு ஒரு பண்ணு மாதிரி இருக்க ஒரு விஷயத்த கொண்டு வரான். சாப்பிட்ட உடனே ஜிஜி அங்க வந்துடுறான். அம்மா என்னாச்சு, நான் இங்க என்ன பண்றேன், அது முக்கியம் இல்லடா, ஃபர்ஸ்ட் அந்த கைஜு மாஸ்டரை நம்ம கொண்டு போகணும். அம்மா என்னது இது ஒரு கைஜு மாஸ்டரா, இப்போதைக்கு நம்ம வேற ஒரு இடத்துக்கு இதை கொண்டு போகணும். பின்னாடியே எல்லாருமே தொத்தினே வராங்க. ஏன்னா அது ஒரு ஏலியன்னு மத்தவங்களுக்கு டவுட்டா இருக்கு. பின்னாடியே தொத்திக்கினே வராங்க. எப்படியோ அவங்க வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்தோடனே தான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அங்க குண்டு பையனும் சீனா வெளில வரான். நல்ல வேலை நீ வந்து எல்லா விஷயத்தையும் பாத்துக்கின. ஆமா, எப்படி உன்னால அதை மூவ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி மோமோ ஐராவும் எங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஆளையே காணும். அவங்கள பத்தி கவலைப்பட வேணாம், நான் பண்ண விஷயத்தினால அவங்க சேஃபா இருக்காங்க. எனக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணுமே. அது போக எனக்கு நிறையவே டவுட்டா இருக்கு. என்னன்னா, நீங்க இந்த கைஜு மாதிரி இருக்கிற இந்த பீயிங்ஸ் கிட்ட இருந்து உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு பாக்குறீங்களா? உண்மையான விஷயம் அது இல்ல. உண்மையை சொன்னா அந்த கோல்டன் பாலை தேடி தான் நானும் அயசையும் போனோம். இல்லைன்னா அவ்வளவுதான், ஏலியன்ஸோ இல்ல கோஸ்டோ அதுங்க அந்த கோல்டன் பாலை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நாங்க அதை அடையணும் அப்படின்னு பாக்குறோம். அப்பனா இப்படி இருக்க விஷயம். அப்பனா அந்த கோல்டன் பால் அதுதான் இந்த உலகத்துக்கு தலை விதியா ஓடின்னு இருக்கு. அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல அப்படின்னு உட்காரும் சொல்றான். எனக்கு இந்த விஷயம் அவ்வளவு அவசியமா இருக்குன்னா கண்டிப்பா நீ உன்னோட பவரை எனக்கும் கொடுக்கணும். அதுக்கு எந்த விதமான அவசியமும் இல்ல. அங்க ஜிஜியும் பேசுவானா. உடனே அவன் ஜிஜியை பத்தி சொல்றான். நான் இன்னமும் உன்னை மறக்கல. அதே மாதிரி இவனை மாதிரி ஒருத்தனை நீ நம்ப கூடாது. நான் அடிக்கடி உன்னோட பர்சனாலிட்டி மாறுது. ஏன்னா இவனை மாதிரி ஒரு பர்சனை வச்சு கண்டிப்பா உன்னால இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது. அட ஏன்டா நீ அப்படியெல்லாம் சொல்லிருக்க. இன்னொரு பக்கம் நம்ம உட்காருன்னு அங்க வாயை வந்து பாக்குறான். அங்க ஏதோ ஒரு பர்சனோட உருவம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரியும். அதை பார்த்து ஆளு பயந்து போயிடறான். ஆமா என்ன ஆச்சு, பர்சனோட முகம் அதுக்குள்ள இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்பனா இந்த மாஸ்டர் யாரையாச்சும் சாப்பிட்ருக்கா என்ன? ஒரு சைடு அந்த குண்டு பையன் நம்ம ஜிஜியை செக் பண்ண சொல்றான். ஆனா ஜிஜி முடியாதுன்னு சொல்லிருக்கான். உள்ள அந்த கோல்டன் பால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இதனால உட்காருனே செக் பண்ண சொல்றான். அப்புறம் அவங்க நல்லா தோந்து பார்க்கும் போது அது ஒரு காஸ்டியூம் மாதிரி இருக்கு. உள்ள ஒரு பொண்ணு இருக்கா. மோமோ வரும்போதே சொல்றான், குண்டு பையா உன்னோட உதவியால என்னோட வீடை பிக்ஸ் பண்ண முடியுமாடா. ஆனா ஒரு விஷயத்த பார்த்து அவர் ரொம்ப ஆச்சரியமாவரா. அந்த இடத்துல நம்ம உட்காரணும் அந்த பொண்ணு கிஸ் பண்ண இருக்காங்க. இதை பாக்குற மோமோ பயங்கரமா ஷாக் ஆகுறா. இங்கே அந்த ஒட்டுமொத்த சீசனும் முடியுது. அதாவது சீசன் 2 முடியுது. சீசன் 3 இன்னமும் இருக்கு. கண்டிப்பா இதுக்கப்புறம் தான் இன்னமும் வேற லெவல்ல போகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த சேனல் இல்ல மெயின் சேனல்ல தான் அடுத்த சீசனும் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீசன் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் சீசன் அளவுக்கு ஹைப்பா இருந்துச்சா, அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் டேண்டடன் சீசன் 2 எப்படி இருந்துச்சுன்னு. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு தரமான அனிமேலியோ இல்ல டேண்டடனோட சீசன் 3லயோ சந்திக்கிறேன். நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், டேண்டடனோட சீசன் 3 அது எப்போ வரும்னு. இந்த அனிமேயோட ஸ்டூடியோ அவங்க வந்து இப்போ ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் மேல ஒர்க் பண்ணிருக்காங்க. அதனால சீசன் 3 அநேகமா டிலே ஆகும் வரதுக்கு. சரி, ஏதோ ஒன்று அதுக்குள்ள ஏகப்பட்ட அனிமேஸ் நம்ம சேனல்லேயே வரும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.